லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், போய் இடிச்சு தூக்கலாம். டைம் ஆயிடுச்சு, நம்ம கூட தான் கிளம்புனாங்க. இந்நேரம் வந்திருக்கணும். டேய், ஆட்டோ தூக்க வாடா. பார்த்தேன் அவன் உட்காருங்கம்மா. அம்மா பார்த்து வாங்க. அம்மா பார்த்து வாங்க. டேய், தள்ளிக்க. அக்கா, இது உங்க போனாக்கா? இந்தாக்கா, ஃபோன் அடிக்கிறது பாருங்க. அத்தை, அத்தை உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஹலோ, என்ன சம்பதா, ஏன் வரதுக்கு இம்புட்டு நேரம்? எக்ஸாமுக்கு நேரம் ஆச்சுல்ல. ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, நாங்க வரல, நீங்க உள்ள போங்க. என்ன சம்பதா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டைம் ஆச்சு, நீங்க உள்ள போங்க. எங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க. இல்ல இல்ல, நீ வா, நீ வந்தாதான் நான் உள்ள போவேன். நான் தான் சொல்றேன்ல, வெயிட் பண்ணாம நீங்க உள்ள போங்க. இங்க பாருங்க, கையில இவ்வளவு ரத்தம் வருது. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணவாக்கா? அமுதா, ஹலோ அமுதா. ஏய் அமுதா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஆம்புலன்ஸ் ரத்தம்ங்கறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட், அதனால ரோடு டிராஃபிக் ஆயிடுச்சு. நீங்க போங்க, நேரம் ஆயிடுச்சு. என்னக்கா கையில இவ்வளவு ரத்தம் வருது, நீங்க பாட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க? அமுதா, அமுதா என்னாச்சு? உங்க கையில ரத்தம் வருதா? அமுதா என்னாச்சு, ஒழுங்கா சொல்லு. என்கிட்ட மறைக்காத அமுதா. ப்ளீஸ், என்னாச்சுன்னு சொல்லு. அமுதா, நீ எங்க இருக்க? எங்க இருக்க சொல்லு, நான் உடனே கிளம்பி வரேன். ஐயோ, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்றத மட்டும் பாருங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. மாட்டேன். மரியாதையா நீ எங்க இருக்கன்னு முதல்ல சொல்லு. உனக்கு என்னாச்சு தெரியாம நான் காலேஜுக்குள்ள போக மாட்டேன். இது உன் மேல சத்தியம். இரு, நான் உடனே கிளம்பி வரேன். ஐயோ, சொன்னா கேளுங்க. எங்களுக்கு எதுவும் ஆகல. இது வெறும் சின்ன காயம் தான், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல உள்ள போங்களேன். இது நம்மளுக்கு கடைசி வாய்ப்பு, இதுல நம்ம ஜெயிக்கணுங்க. என்னோட வாழ்க்கையே நீங்க தான். இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன்.
சொல்லு, நீ எங்க இருக்க? சரி. அத்தை நீங்க வாங்க. ஒன்றும் இல்லை அத்தை. அத்தை அமுதா, என்னாச்சு அமுதா? அம்மா, என்னாச்சுமா? ஏன் இங்க வந்தா? அவனை போக சொல்லு. அத்தை என்னம்மா பேசுறீங்க? உங்களை இந்த நிலைமையில தவிக்க விட்டு நான் எப்படிமா அங்க போய் நிம்மதியா பதில் சொல்ல முடியும்? ஐயோ, இவனை போக சொல்ல. என் மூளையில இந்நேரம் உங்க நினைப்பதான் ஓடிட்டு இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. நீங்க போங்க, நேரமாகுது. நான் சித்தப்பாவை கடையில இருந்து வர சொல்லியிருக்கேன். நீங்க போங்களேன். அதோ சித்தப்பாவே வந்துட்டாரு. அவரு பாத்துப்பாரு. நீங்க முதல்ல கிளம்புங்க. அமுதா, அக்காவுக்கு என்னமாச்சு? டேய், நீ என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க? நீ முதல்ல காலேஜ் போ, நான் உங்களை பாத்துக்கிறேன். இல்ல மாமா, உங்களை இப்படி தவிக்க விட்டு என்னால போக முடியாது. சித்தப்பா இவங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் இவங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க அத்தைய அழைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருங்க. நீ பயப்படாம போமா, பக்கத்துல தான் ஆஸ்பத்திரி இருக்கு. நான் அக்காவை கூட்டிட்டு போயிடுறேன். டேய் நீ போடா போடா. வாங்க, பாத்துக்கோங்க சித்தப்பா. சரிம்மா, நீங்க வாங்க போலாம். வாங்க போடா. சீக்கிரம் வாங்க, நேரமாகுது. எப்படிக்கா இது நடந்துச்சு? பார்த்து போக வேண்டியதானே? உள்ள போ, கொஞ்சம் கொஞ்சம் போறதுக்கா. போக. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றிம்மா, போயிட்டு வாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன சார், உங்க ஸ்டூடெண்ட்டுக்காக வெயிட் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. அவனுக்கு தான் எந்த தகுதியும் இல்லையே, அவன் எப்படி இங்க வருவான்? இந்நேரம் ஊரை விட்டே ஓடி போயிருப்பான். நீங்க வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். உங்க பேச்சை நம்பி யூனிவர்சிட்டியில இருந்து ப்ரொஃபசர்ஸ் வேற வர வச்சாச்சு. அவங்களுக்கு வேற என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அத கூட நான் சமாளிச்சுப்பேன். ஆனா உங்களுக்கு வரப்போற அவமானத்தை எப்படி சமாளிக்க போறீங்க? அவன் நிச்சயம் வருவான் கரிகாலன். வந்து உங்க கேள்விக்கெல்லாம் டெஃபினட்டா பதில் சொல்லுவான். அப்படியா? யா. ஆனா டைம் ஆயிடுச்சு சார். படிக்கிற பையனுக்கு முதல் தகுதியே டைம் கீப் பண்றது தானே? அதுவே உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியலையே. உங்களுக்காக வேணும்னா ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறமும் வரலன்னா அவன் சாப்டர் க்ளோஸ். என்ன சொல்றாரு அவனுடைய எச்சோடி? அவனை முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்காரு. நான் அவனை கேள்வி கேட்டு ஓட விடலான்னு பார்த்தா நீங்க அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா பொண்டாட்டிக்கு ஆக்சிடென்ட் பண்ணி ஓட விட்டுட்டீங்க. பலே கில்லாடிதான் நீங்க. அம்மா, அவன் வரமாட்டான்ல? எப்படி வருவான்? அவங்க அம்மா முகத்துல ரத்தத்தை பார்த்ததும் பையன் பயந்துருப்பான். இந்நேரம் அவங்க அம்மாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருப்பான்.
மேடம், அவன் ஓடி இருப்பான்னு பார்த்தா திரும்ப வரான், அதுவும் அவன் பொண்டாட்டியோட. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, வந்தவனை எப்படி ஓட வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க மேடம். என்னாச்சு செந்தில்? ஏன் இப்படி லேட்? இது எவ்வளவு முக்கியமான பரிச்சை தெரியுமா? இல்லை சார். நான் கேட்டுக்கிட்டே இருக்க, பேசாம நிக்கிறீங்க. இல்லை என்னாச்சு அமுதா? என்னம்மா கையில ரத்தம்? என்னாச்சு? இதா கீழே கீழே விழுந்துட்டியா? சார் சொல்லுங்க. Oh my God. இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? இந்த மாதிரி நேரத்தில் உன் புருஷன் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறது அம்புட்டு நல்லதில்லை. இவனால் முழு கான்சன்ட்ரேஷனோட பதில் சொல்ல முடியாது. அந்த கரிகாலன் ஏற்கனவே கொஸ்டினை ரொம்ப டஃப்பாக ரெடி பண்ணியிருக்கிறான். நான் வேணா நிலைமையை பிரின்சிபல்கிட்ட எடுத்து சொல்லி உனக்காக போஸ்ட்போன் பண்ண ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க. இல்ல சார், நம்ம தள்ளி போடுறது அவங்க முன்னாடி தோக்குறதுக்கு சமம். அத்தைக்கு எதுவுமே ஆகாது. அவ முதல்ல ஆசைப்படுறதே இவங்க இதுல பாஸ் ஆகி அவங்க முன்னாடி நிக்கணுங்கிறது தான். இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாம திரும்பி போனாதான் அவங்க இன்னும் காயப்படுவாங்க. நம்ம உள்ள போலாம் சார். சரி வாங்க. தான் நடக்குது. ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா குருட்டு நம்பிக்கைலாம் இருக்கக்கூடாது. உன் புருஷன் படிக்கிற காலத்திலே ஒழுங்கா படிக்காதவன் காலம் போன வயசுல படிச்சு வாத்தியாராவ போறானா? போங்க, புருஷனும் பொண்டாட்டியும் உள்ள போங்க. உங்களுக்காகத்தான் உள்ள எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அம்மா வா, உள்ள போலாம். என்ன பார்த்துட்டே நிக்கிறிய? உள்ள போங்க.
என்ன சார், உங்க மாண்புமிகு மாணவன் ரெடியா? கேள்விகளை ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம். அதுக்கு தானே வந்திருக்கிறோம். செந்தில், நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா பதில் சொல்லு. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார், Claustrophobia means என்ன செந்தில், பதில் தெரியலையா இல்ல கேள்வி என்னன்னு புரியலையா? கேள்வியே வேணும்னா திரும்ப சொல்லவா? சார், Claustrophobia means இப்ப கேள்வி புரிஞ்சுதா? பதில சொல்லு. இல்ல நீ வந்த வழி பின்னாடி தான் இருக்கு, அப்படியே கிளம்புறியா? என்ன சார் நியாயம் இது? சப்ஜெக்ட்ல இல்லாத ஒரு கேள்வியை கேட்டுட்டு அது பதில எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி சார்? சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ் ப்ளீஸ். நீங்க உங்களுக்கே பதில் தெரியாத கேள்வியை கேட்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இது திட்டம் போட்டு அவனை வெளியே அனுப்புறதுக்காக செய்யற வேலைன்னு நினைக்கிறேன். தப்புதான். என் அறிவுக்கான கேள்விய இவங்கிட்ட பதில எதிர்பார்த்தல்ல, அது ஏன் தப்புதான். இவன் அறிவுக்கு தகுந்த மாதிரி கேள்வியை கேட்கிற. Sir, who is called the God of America and why? என்ன சார், இதுக்கும் பதில் தெரியாதா? இதுவும் கஷ்டமான கேள்வியா? இதுக்கும் உங்க ஸ்டூடெண்ட் பதில் சொல்ல மாட்டாரா? செந்தில், பதில் சொல்லு. Come on, man, செந்தில், answer. பதில் சொல்லு செந்தில். சைலன்ஸ். எப்படி சொல்லுவான்? இவனுக்கு பதில் தெரிஞ்சாதானே சொல்லுவான். நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா மட்டும்தான் நீங்க இங்க படிக்க முடியும். சோ வாயை திறந்து பதில சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சார், Tell me, what do you understand by a Man Booker Prize and Booker Prize? எல்லா கேள்விகளுக்கும் இப்படி அமைதியாவே இருந்தா எப்படி? சார், இதுக்கு மேல என்ன பண்ணணுங்கிறத நீங்க தான் சொல்லணும். என்னாச்சு செந்தில் உனக்கு? பதில் சொல்லு மேன், பதட்டப்படாது. நல்லா யோசிச்சு நிதானமா சொல்லு. உன்னால முடியும் செந்தில். செந்தில், நீ மட்டும் இப்ப பதில் சொல்லலைன்னா உன் பொண்டாட்டி உனக்காகப்பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். ப்ளீஸ் செந்தில், ப்ளீஸ் நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. தெரிஞ்சதே சொல்லுப்பா. செந்தில், என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? செந்தில், சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன மோட்டிவ் பண்ணாலும் இவன் பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு பதில் தெரியாது.
ஓகே செந்தில், உனக்கு தகுந்த ஒரு ஈஸியான கேள்வி கேட்கிறேன். ஏபிசிடியாவது முழுசா தெரியுமா? ஏன் செந்தில், அதுல முழுசா எத்தனை எழுத்துனாவது தெரியுமா? ஆ, 26 எழுத்து, 32. இதுக்கும் பதில் தெரியாதா?